பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. விடிஞ்சது கூட தெரியாம எப்படி தூங்குறா பாரு. விடு மித்துக்குட்டி. போகட்ல. அது சரி மேடம், செம்ம டயர்ட்ல இருக்காங்க போல இருக்கே. இப்ப எழுப்பலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், செம்ம டயர்டா இருக்கா, தூங்கட்டும். குட் மார்னிங் ஹிட்லர். குட் மார்னிங் மேடம். என்ன மேடம் டயர்டா இருக்கீங்களோ? அது லைட்டா. ஓ, அப்போ மேடம் லைட்டா தான் டயர்டா இருக்கீங்க அப்படிதானே? இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம கேக்குற? இதெல்லாம் சம்பந்தம் இருக்குடி, கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. லைட்டா தான் டயர்டா இருக்கா இல்ல ஹெவியா இருக்கா? கிட்டரி இது என்ன கேள்வி? அது கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஆனா ரொம்பலாம் இல்ல. சரி ஓகே விடு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன். மேடம், உங்களை விடுறதுக்காகவா இந்த क्वेश्चन நான் கேட்டேன்? என்ன புரியல? ஆமா, எதுக்கு இப்ப நீ இந்த கேள்வி கேட்ட? இல்லடி, ஒருவேளை நீ நான் டயர்டா இருக்க ரொம்பன்னு சொல்லியிருந்தனா நைட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். பட் நீ தான் அவ்வளவா டயர்ட் இல்லைன்னு சொல்லிட்டியா, அதான் இப்பவே மாமா ஸ்டார்ட் பண்ண போறேன். என்ன நீ இதுக்குதான் கேட்டியா? ஆமாண்டி, பொண்டாட்டி. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன என்னன்னு இப்ப புரிய வைக்கிற இரு. என்ன பண்ற நீ? நான் பிரஷ் கூட பண்ணல, இப்படி வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கா. விடு விடு, முதல்ல என்ன? அதனால என்னடி? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட் காஃபி மாதிரி இது பெட் கிஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் மோர். இருக்கு இருக்கும், அடி வாங்குவேன். முதல்ல வீடு. முடியாது. ஹிட்லர் விளையாடாத, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வெளியில போகாம இருந்தா நல்லாவா இருக்கும்? எல்லாரும் ஏதாச்சும் தப்பா நினைப்பாங்கல்ல. அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீ முதல்ல வா, நம்ம விட்டதை கண்டினியூ பண்ணலாம். என்ன அடி வாங்க போற நீ? யோ, முதல்ல வீடு. என்னடி, நைட்டு நீ போதுன்னு சொன்னதுனாலதான் உன்னை விட்டேன். இப்போலாம் விட முடியாது. சோ என்ன நீ என்ன விடுறது? நானே எந்திரிச்சுக்கிறேன். என்ன மேடம், வீராப்பா எந்திரிச்சுங்க, எந்திரிச்சு போக வேண்டியதானே? என்ன ஹிட்லர், நான் எப்படி போக முடியும்? என்ன மேடம், இப்பதான் சொன்னீங்க போயிடுவேன்னு. போங்க. என்ன யோ, என்ன பேசுற நீ? ஒண்ணு அங்க உள்ள ட்ரெஸ்லாம் எடுத்து கொடு, அப்படி இல்லைன்னா பெட்ஷீட்டை விடு. முடியாது மித்துக்குட்டி. ஹிட்லர் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வெளியில போகாம இருந்தா நல்லா இருக்காது. சரி ஓகேடி, ஓகே. இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். பட் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அண்ட் வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். டீல் ஓகேவா? சரி ஓகே, போதுமா? விடு. சரிடி மித்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சார், என்ன பேசணும்? இல்ல மித்து, டைரிய முன்னவே படிச்சிட்டேன்னு சொன்னேன். ஆனா நீ என்கிட்ட இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே கேட்கல. என் மேல உனக்கு கோவம் வரவே இல்லையாடி? மித்து என்னாச்சுடி? நான் ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனா? சாரிடி, சாரி. சரி ஓகே, நான் பெட்ஷீட்டை விட்டுட்டேன். நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. ஹிட்லர் ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பயப்படுற? எதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ இவ்வளவு பதட்டமா இருக்க? இல்லடி, அது நான் கேட்டோன்னே உன் ஃபேஸ் டல் ஆயிடுச்சா, அதான் அதை பத்தி உனக்கு பேச பிடிக்கலையோன்னு நினைச்சுதான். சாரிடி. ஹிட்லர் இப்போ எதுக்கு இவ்வளோ சாரி கேட்குறேன்? இங்கே பாரு ஹிட்லர், ரிலாக்ஸ். இப்போ எனக்கு நீ தான் பாமான்னு தெரிஞ்சோன்னா கோவம் வந்துச்சா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அதானே? வெயிட், பொறுமையாக நானே சொல்கிறேன். ஹிட்லர், என்னால் எப்படி உன் மேலே கோவப்பட முடியும்? ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்போ நான் கோவப்பட்டிருந்தா கூட ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னால் எப்படி ஹிட்லர், எப்படி உன் மேலே கோவப்பட முடியும்? ஏன்னா இந்த உலகத்தில் எந்த பையனுமே செய்ய தயங்குற ஒரு விஷயத்தை நீ எனக்காக பண்ணிருக்க ஹிட்லர். நான் எந்த நிலைமையில இருந்தேன்னு எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நிலைமையில கூட நீ கழுத்துல தாலி கட்டி இன்னும் பொண்டாட்டியா ஆக்கிக்கிட்ட. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே லவ்வோட அதே கேரோட தான் என்ன பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. ஒரு நாளும் நீ என் மேலே வச்சிருக்க அன்பு லவ்வும் அதிகமாகிட்டே தான் இருந்திருக்கே தவிர அது ஒரு நாள் கூட குறைஞ்சு நான் பார்த்ததே இல்லை ஹிட்லர். ஒரு நாளும் எனக்காக ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ற. உன் மேல எப்படி ஹிட்லர் எனக்கு கோபம் வரும்? சத்தியமா வரல, அதான் உண்மை. இப்போ உனக்கு தோணும்ல, முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்கிட்ட ஏண்டி சொல்லலன்னு. நான் சொல்லலாம் தான் நினைச்சேன் ஹிட்லர். ஆனா
சொல்லிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு முடிவோடு இருந்தியோ அதே முடிவில் தான் ஹிட்லர் நானும் இருந்தேன். எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்னு உங்ககிட்ட சொல்லிட்டு சந்தோஷமாக 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதுக்குள்ளே நீயே வந்து சொல்லிட்ட. உண்மையாகவே உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கேன் ஹிட்லர். உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் என்னன்னாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக எடுத்து சொல்லிக்கலாம் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் நீ அப்போ கூட என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்ன பாத்தியா? அதுதான் ஹிட்லர் நீ. நான் எப்படி உன் மேலே கோவப்பட முடியும்? இந்த அளவுக்கு என் மேலே அன்பை அள்ளி அள்ளி கொடுக்குற ஹிட்லர், உன் மேலே எனக்கு எப்பவும் கோவமும் வெறுப்பும் வராது. நான் நேற்று சொன்ன மாதிரி தான், முன்னாடி இருந்த கோபம் வெறுப்பு எல்லாமே காதலாக மாறிட்டு, அதுவும் பல மடங்கு காதலாக மாறிட்டு. லவ் யூ ஹிட்லர், லவ் யூ ஸோ மச். மித்து, லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். நான் உன்னை எப்பவுமே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லடி. அப்போ கூட உன் நல்லதை பற்றி மட்டும்தானே நான் யோசித்தேன். அது உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் சத்தியமாக நினைக்கலடி. ஐம் சாரி, ஐம் ரியலி சாரிடி. வைஷு என்கிட்ட சொல்கிறப்போ நான் சத்தியமாக நொறுங்கிட்டேன்டி, நொறுங்கிட்டேன். என்னால் என் மித்து லைஃப்பில் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காளான்னு. அதனால தாண்டி எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனால தான் நான் மறைச்சேன் மித்து. சாரி சாரி ரொம்ப. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. ஓகே ப்ளீஸ் ஹிட்லர் அழாத. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மதர் கிட்ட அடிக்கடி எனக்காக ஒரு ராஜகுமாரன் வருவான்னு நான் சொன்னேன். அண்ட் சின்ன வயசுல உன்னை பார்த்தோன்னே நீதான் என் ராஜகுமாரன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன் ஹிட்லர். இப்போ அதை நினைக்கும் போது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கு. ஏன்னா நான் நினச்ச மாதிரி என்னோட ராஜகுமாரன் நீ தான். லவ் யூ ஹிட்லர், ப்ளீஸ் அழாத. இருந்தாலும் வைஷுன்னு சின்ன வயசுலேருந்து நான் உன்னை ஹர்ட் பண்ணதை நினச்சி எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லும் போது என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியலடி. எனக்கு நீ தப்பாக நினச்சங்கிறது கூட அந்த அளவுக்கு வலிக்கலடி. ஆனால் நீ இவ்வளோ வருஷமாக ஒரு கஷ்டத்தில் இருந்திருக்க, அதுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மித்து. ஐம் ரியலி சாரி. ஹிட்லர் சரி ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு நீ அலறாக? முதல்ல அலறது நிறுத்து ஹிட்லர். அதான் எல்லாம் சரியா ஹிட்லர். உன்னோட மித்து குட்டி நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன். அப்புறம் என்னஹா அலறது நிறுத்து ப்ளீஸ். இல்லடி அது. ஓ அப்போ சார் அலறது நிறுத்த மாட்டீங்க. சரி ஓகே, அலறது நிறுத்த என்ன பண்ணலாம்? பேசாமல் டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். என்ன சார் உங்கள் ஸ்டைலில் நான் வேணும்னா உங்கள் அழகையை நிறுத்தட்டுமா? அடப்பாவி. சரி ஓகே, அப்போ நிறுத்திடலாம். லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டி. சரி ஓகே, இன்னும் ஒன்று கேட்கட்டுமா? என்ன சார் கேளுங்க. இல்லடி, சின்ன வயசுலேயே பாபா பாபான்னு என்னையே தான் நீ சுற்றி சுற்றி வந்த. உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உனக்கு பாபா பிடிக்குமா இல்லை ஹிட்லர் பிடிக்குமா? ஹிட்லர் இது என்ன கேள்வி? பாபாங்கிறது என்னோட பாஸ்ட் ஹிட்லர். ஆனால் நீ என்னோட ஹிட்லர். இதுதான் என்னோட ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே. அதனால எனக்கு பாபாவை விட ஹிட்லர் ஒன்றை தான் பிடிக்கும். மித்து உண்மையாவா? சரி ஓகே, இப்போ என்னோட டர்ன். நீ சொல்லு, உனக்கு குட்டிமா பிடிக்குமா இல்லை இந்த மித்து பாப்பா பிடிக்குமா? ஏன்னா உன் டைரியில் எல்லாத்தையுமே நான் படிச்சிட்டேன். என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ குட்டிமாவை தான் தேடி இருக்க. ஆனால் என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாருக்கு என் மேலே லவ் வந்திருக்கு. அப்போது உனக்கு குட்டிமா தான் அதிகமாக பிடிக்கும், அப்படி தானே? மித்து ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட கேட்குற பத்தியா நீ? ஏண்டி டைரியே ஃபுல்லாக தானே படிச்ச, அப்போ உனக்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்குல்ல. எனக்கு ஏன் மித்து பாப்பாவை தான் பிடிக்கும். மித்து நான் ஏன் குட்டிமாவை தேடினேன்னு டைரியில் கிளியராகவே சொல்லியிருப்பேன். லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் அவளை பார்த்துட மாட்டோமா தாண்டி அவ்வளோ வருஷமாக நான் தேடினேன். இது காதலான்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் நீ லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தாண்டி காதல்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னமோ தெரில, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னையும் மீறி ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும்டி. அந்த ஃபீலிங்ஸில் தான் உங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்லேயே ஓவர் அட்வான்டேஜ், ஓவர் இல்லை ஓவருக்கும் மேலே ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ ஆகும்டி. வருண்கிட்ட எவ்வளோ சொல்லி புலம்பிருக்கேன்னு தெரியுமா? என்னமோ தெரியல மித்து, நீ எனக்கானவன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் எந்த பொண்ணுக்கிட்டேயும் வராத உரிமை எனக்கு உங்ககிட்ட வந்துச்சு. உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன்டி. அண்டு நீ தான் என் குட்டிமான்னு தெரிஞ்சோன்னே எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடி. ஏன்னா லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் உன்னை பார்க்க மாட்டோமான்னு நான் ஏங்கியிருக்கேன். எனக்கு என் கண்ணு முன்னாடி என் குட்டிமா நிற்கும் போது எனக்கு சத்தியமாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தாண்டி வைஷு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. மித்து இந்த உலகத்திலே அதிகமாக வெறுக்கிறது அந்த சின்ன வயசு பாபாவை தானே. அப்போ சத்தியமாக சொல்கிறேன் மித்து, நான் ரொம்ப உடஞ்சிட்டேன்டி.
சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மித்து. இப்ப கூட பாரு கையில ஒரு மாதிரி விட விட நடங்குது. எங்கடா இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு நான் நிறைய பயந்தடி. அதனாலதான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் சொல்லிக்கலான்னு தாண்டி நான் மறைச்சேன். மற்றபடி வேணும்லாம் மறைக்கல மித்து, சாரி. எனக்கு தெரியும் ஹிட்லர், உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதே தான் பண்ணியிருந்திருப்பேன். அதனால நீ என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டோன்னு குற்ற உணர்ச்சி ஆகாத, சரியா? கண்டிப்பாடி மித்து, எனக்கு ஒரே ஒரு ஆசை, ப்ளீஸ் என்ன ஒரு வாட்டி பாவான்னு கூப்பிடுறேன். சொல்லுங்க பாவா. மித்து, இத்தனை வருஷமா நான் குட்டிமாவை தேடினதுக்கான காரணமே இதாண்டி. இந்த வார்த்தையை அவ வாயால கேட்கணும் தான். ஃபைனலி நான் கேட்டாச்சு. எனக்கு உண்மையாவே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்குடி. மித்து, உனக்கு பாவான்னு கூப்பிட பிடிச்சிருந்தா நீ அப்படியே கூப்பிட. எனக்கு ஹிட்லர்னு கூப்பிட தான் பிடிச்சிருக்கு. பாவான்னு அப்பப்போ கூப்பிட்டுக்கிறேன். ஆனா நீ என்னோட ஹிட்லர், நான் உனக்கு ஹிட்லர் தான் கூப்பிடுவேன். சரிங்க மனைவி, சரி ஓகே. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கவா? என்ன இன்னும்னா? யோ, உன்னை அடி வாங்க போறேன். ஏற்கனவே டைம் ஆகிட்டு நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கா? முதல்ல விடியா. இல்லடி, இது வேற. இல்ல புரியல, இது வேறனா? அது நேத்து நைட்டு ஹாப்பியா இருந்தியாடி? லூசு, விடியா முதல்ல. என்ன? ஐயோ, என் பொண்டாட்டி வெக்கம்லாம் படுறாளே. இப்பெல்லாம் வெக்கப்படாதடி. அப்புறம் உன்னை விடலான்னு நினைச்ச முடிவை நான் மாத்திப்பேன். என்ன அடி வாங்க போறேன்? இதுல டைம் ஆயிடுச்சு, விடு. ஆமா, நீ குளிச்சிட்டியா? இது என்னடி கேள்வி? ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து குளிக்கிறதா சம்பிரதாயம், உனக்கு தெரியுமா? அதை எப்படி நான் மீறுவேன்? அதனாலதான் மித்து பாப்பா எப்ப எந்திரிப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து குளிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதே சேர்ந்து குளிக்கிறது ஒரு சம்பிரதாயமா? யோ, உண்மையாவே இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கா என்ன? இருக்கு. ஏண்டி, உனக்கு சொல்லலையா யாரும்? அப்படியா? இத பத்தி யாருமே என்கிட்ட சொல்லலையே. அதோட இதை நான் கேள்விப்பட்டதும் இல்ல. யோ, ஒருவேளை என்கிட்ட போய் சொல்றியா? என்ன பொய்யா? நானா? நான் இதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன். உண்மையாவே இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குடி. ஹிட்லர், என்ன சொல்ற? இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்குல்ல? டூ மச்சாவும் இல்ல, 3 மச்சாவும் இல்ல. இந்த சம்பிரதாயத்தை பண்ணலைன்னா அவ்வளவுதான். அப்புறம் அது சாமி குத்தமாயிடும். முதல்ல வா, இந்த சம்பிரதாயத்தை நம்ம முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சேர்ந்து ரெடியாகி வெளில போலாம். ஓகே? இல்ல, அது இதுன்னு எதுவும் இல்ல. வாடி ஃபர்ஸ்ட். ஐயோ, நேற்று நைட்டு ஆதி வேற நான் தான் பாவாங்கிற உண்மையை மித்ரா சிஸ்டர் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போனான். என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல. இப்போ விரிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகிட்டு அவன் ரூமை விட்டு இன்னும் வெளியிலேயும் வரல. ஐயோ, என்ன ஆகியிருக்கும்? ஒருவேளை சச்சா அப்படிலாம் இருக்காது. பேசாம டோரை தட்டிடலாமா? ஐயோ வேண்டாம், ஒருவேளை மித்ரா சிஸ்டர் உள்ள இருந்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்களே. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றது? வருண், வருண். சொல்லுடி, என்ன? வருண், என்ன வருண் இது? கொஞ்சம் கூட இங்கீதமே இல்லாம ஆதி நான் ரூமுக்கு வெளியில இப்படி நின்றுட்டே இருக்கேன். நானும் உங்களை காலையிலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். எதுக்காக இப்படி குட்டி போட்டு போன மாதிரி ஆதி நான் ரூமுக்கு வெளியில நின்றுட்டே இருக்கீங்க? பாக்குறவங்க என்ன வரும்னு நினைப்பாங்க? என்ன தானே எப்படி சொல்றான்? நானே நேற்று நைட்டு என்ன ஆகிருக்குமோ ஏதாக இருக்குமோங்கிற பதட்டத்துல தான் இப்படி குட்டி போட்டு போன மாதிரி அவன் ரூமுக்கு வெளியில வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டு இருக்கேன். இவன் எப்படி சொல்றான்? வருண், வருண், உங்ககிட்ட தான் கேக்குறேன். எதுக்காக இப்படி இங்க வந்து நிக்கிறீங்க? அது சும்மாதான். ஆமா, ஆதி எங்க? வருண், என்ன வருண் பேசுறீங்க? நேத்து தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். காலையில எப்படி சீக்கிரமா எந்திரிச்சு வருவாங்க? ஏன்னா ஆதி அண்ணாவும் மித்ரானியும் ரூமை விட்டு வெளியில வரவே இல்லை. வருண், எனக்கு சத்தியமா புரியல. எதுக்காக இப்படி நீங்க ஆதி அண்ணா ரூமுக்கு வெளியில நிக்கிறீங்கன்னு. ஐயோ வருண், யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஆமாண்டி, ஆமா. காலங்காத்திலே உங்க அண்ணன் ரூமுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்கணும்னு எனக்கு தலையெழுத்து பாரு. மனுஷனோட நிலைமை புரியாம ஏண்டி நீ வேற? என்ன வருண், என்ன பேசுறீங்கன்னு எதுவுமே புரியல. இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்க எதுக்காக எப்படி ஆதி அண்ணா ரூமுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கீங்க? ஐயோ, இவகிட்ட நான் எப்படி சொல்றது? அவன் பட்டுக்க அவளையக்கா என் தலையில ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டான். என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோன்னு நான் எவ்வளவு பதட்டத்தில் இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். அதை எப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியும்? இல்லடி, அது ஆஃபீஸ் சம்மந்தமா கொஞ்சம் பேசணும் அவன்கிட்ட. அதனாலதான் அவன் எப்ப வெளியில வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மற்றபடி ஒன்றும் இல்லை. என்ன ஆஃபீஸ் சம்மந்தமா பேசணுமா? சின்ன வரும் பேசுறீங்க நீங்க. மண்டையில ஏதாச்சும் இருக்கா இல்லையா உங்களுக்கு? எப்படி இருக்கும்? உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்ட அன்னைக்கு என் மண்டையில உள்ள மசாலா எல்லாம் காலியா போச்சு. அட சாண்டி, நீ வேற. இருடி, கொஞ்ச நேரம் ஆதி வந்தனா அவங்க கிட்ட பேசிட்டு நானே வரேன், நீ போ. என்ன அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டு வரீங்களா? ஐயோ வருண், இப்ப நீங்க ரூமுக்கு வர போறீங்களா இல்லையா? தன்யா, இல்லடி வருண், நான் நைட்ல இருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். லிப்ஸ்ல இப்படி காயம் வந்துச்சு? அதுக்கு எங்கேயாச்சும் நீங்க பதில் சொன்னீங்களா? நைட்ல இருந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ மழுப்பிட்டே இருந்தீங்க. இப்ப சொல்லுங்க, லிப்ஸ்ல எப்படி இந்த காயம் வந்துச்சு?
ஐயோ இவன் என்ன இந்த மறக்கலையா? ஐயோ உங்ககிட்ட எப்படியே சொல்லுவேன், உன் அண்ணன் எனக்கு ஒத்தட்டு வச்சு முத்தம் கொடுத்துட்டான்னு. ஐயோ கடவுளே. தன்யா அது வந்து வாய நம்ம ரூம்ல போய் பேசலாம். வருண், நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. லிப்ஸ் எப்படி சின்ன காயம் வந்துச்சு? ஆஹா அது நீ ரூமுக்கு வாடி, நான் சொல்றேன் சரியா? சரி வா ஃபர்ஸ்ட் நம்ம ரூமுக்கு போலாம் வா. இல்ல இங்கே சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நைட்ல இருந்து நீங்களும் என்னென்னமோ சொல்லி மழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இப்பவே இங்கவே இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. தனியா இப்ப நீ தானே சொன்ன ஆதி ரூமுக்கு வெளியில நிக்கிறது யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்கன்னு. இப்ப 2 பேரும் நின்னா ரொம்ப தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் வா நம்ம எதா இருந்தாலும் நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம் சரியா? ஐயோ ஆமா, யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. சரி வாங்க நம்ம போலாம். என்ன இது, நம்ம குளிச்சுட்டே வந்துட்டோம், இவர் இன்னமும் தூங்கிட்டு இருக்காரு. என்னாச்சு? ஒருவேளை டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டு இருக்காரோ? எழுப்பலாமா? வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி ஓகே, அவர் தூங்கட்டும், நம்ம போய் வெளியில் போகலாம். இவர் தானே பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இவர் தூங்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம தான் தடிக்க அவர் மேலே விழுந்துட்டோமோ? ஆனால் அவர் என்ன இறுக்கமால பிடிச்சிட்டு இருக்காரு. ஒன்றுமே புரியலையே. சரி ஓகே, பாவம் ஒரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எந்திரிச்சிடலாம். செங்கடி ஓட பாக்குறா? அர்ஜுன் நீங்க முடிச்சிட்டு தான் இருக்கீங்களா? ஆமாண்டி முடிச்சிட்டு தான் இருந்தேன். என்ன சரியான ஃப்ராட் அர்ஜுன் நீங்க. சரி நீங்க டயர்டா இருக்கீங்க, தூங்குறீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு உங்களை போனா போட்டுன்னு எழுப்பாம இருந்தா நீங்க முடிச்சுக்கிட்டே திருட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஆமாண்டி இப்ப கூட திருட்டு வேலை பண்ணதான் உன்னை எப்படி புடிச்சு வச்சிருக்கேன். என்ன புரியல? புரியலையா? நேத்து நைட்டு விட்டதை கண்டினியூ பண்ணலாமா? என்ன அர்ஜுன் விளையாடுறீங்களா நீங்க? இங்க பாருங்க அர்ஜுன், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், அதனால ஒழுங்கா இப்போ போய் நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம சீக்கிரம் போகலாம். வெளியில எல்லாரும் ஏதாச்சும் நினைப்பாங்கல்ல, வாங்க போகலாம். அதெல்லாம் முடியாது. நீ என்ன சொல்ற நேத்தி? அர்ஜுன் போதும், எதா இருந்தாலும் மார்னிங் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தானே உன்னை விட்டேன். இப்போ மார்னிங் ஆகிட்டு நீ சொன்னதை நைட்டு நான் கேட்டேன், அதனால இப்ப நான் சொல்றதை நீ கேட்கணும், ஓகேவா? நாட் ஓகே. அர்ஜுன் முதல்ல விளையாடாம எந்திரிங்க அர்ஜுன், டைம் ஆகிட்டு. என்ன விளையாடுறனா? நான் சீரியஸா பேசுறேன்டி. என்ன அர்ஜுன குளிச்சுட்டு அர்ஜுன் உங்களுக்கு புரியுதா இல்லையா? பொண்ணை யாரடி குளிக்க சொன்னா? நான் குளிக்க சொன்னா? மேடம் ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்றீங்களோ? எனக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டா உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு. அது வந்து அப்படிலாம் இல்ல. ஓ அப்படிலாம் இல்ல. சரி அதை விடு. சரி வா, டைம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்பதான் சீக்கிரம் முடிக்க முடியும். என்ன அர்ஜுன் வேண்டாம், சொல்றது கேளுங்க, நான் குளிச்சுட்டேன். அட யாருடா இவ வேற ஒருத்தி? இன்னொரு வாட்டி குளிச்சுக்கலாம்டி, நீ முதல்ல வா. அர்ஜுன் வேண்டாம். எவ்ரிடே பாப்ஸ். ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே புரியல. அது வீட்டுலதான் இருக்கானா இல்லையானே தெரியல. இவ்வளவு நேரம் ஆகிட்டு இவன் ரூமை விட்டு இன்னும் வெளியிலே வரல. ஒருவேளை ரூம்ல இல்லையோ? ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ஆஃப்ல இருக்கு. ஐயோ இப்போ என்ன பண்றது, மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. அவன்கிட்ட படிச்சு சொன்னேன் எனக்கு சொல்ல வேண்டாண்டான்னு, ஆனா அவன் தான் கேட்கவே இல்லை. நான் என்னன்னாலும் சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு போனான். ஐயோ இப்போ என்னாச்சுன்னே தெரியலையே. வருண் அப்பா டேய் வந்துட்டியா? இப்பதானே எனக்கு போன உசுறு திரும்பி வந்திருக்கு. டேய் நீ பாட்டுக்கு நைட்டு நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நைட்டு ஃபுல்லா என்ன இருக்குமோ ஏதாக இருக்குமோன்னு ஒரே பக்குன்னு தூக்கமே வரல தெரியுமாடா. டேய் அது என்னடா ஆச்சு? இல்லடா வருண், அது என்னடா ஆச்சு? டேய் நீ அப்போ உண்மையை சொல்லிட்டியா? ஆமா மச்சான், நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? டேய் அது ஏன்டா படிச்சு சொன்னலடா சொல்ல வேண்டான்னு? ஏன் வச்சா சொன்ன நீ? ஆமா மித்ரா சிஸ்டர் என்னடா சொன்னாங்க? அது ஒன்னும் பிரச்சனை இல்லடா. இல்லடா வருண், அது ஐயோடே அது என்னடாச்சு? இது கண்டா அப்பவே சொன்னேன் வேண்டான்னு. நீ தாண்டா சொல்ல கேட்காம நான் எப்படி இருந்தாலும் உண்மை சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு போனேன். அது என்னடாச்சு? இப்ப எதுக்கு இவன் லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான்? ஒருவேளை உண்மை சொன்னா மித்ரா சிஸ்டர் கோபத்துல அம்மிகளை தூக்கி தலையில போட்டுட்டாங்களோ? அதனாலதான் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ? அது எதுக்குடா இப்ப நீ சிரிக்கிற? இல்ல மச்சான், நீ பதட்டமாவும் டென்ஷனாவும் இருக்கிறத பார்த்தோன்னே என்னமோ தெரியலடா சிரிப்பு வருது. என்ன சிரிப்பு வருதா? வரும்டா வரும். என்ன மோகனே நீ பாட்டுக்கு நான் சொல்ல போறேன்னு பெரிய குண்டை தூக்கி போட்டு போயிட்டேன். என்ன இருக்குமோ ஏதாக இருக்குமோ நைட்டு ஃபுல்லா யோசிச்சு எனக்கு தூக்கமே வரல. நானே அந்த டென்ஷன்ல இருந்தா நீ என்னடா அப்படி சிரிச்சுட்டு இருக்கா? என்னடா ஆச்சு நேத்து நைட்டு? மச்சான் இருடா சொல்றேன். மச்சான் என்னடா சொல்ற? உண்மையாவா?
அப்போ மித்ரா சிஸ்டருக்கு ஏற்கனவே இந்த உண்மை தெரிஞ்சிருக்காடா? ஆமாண்டா, என் மித்துக்கு முன்னாடியே இந்த உண்மை தெரிஞ்சிருக்குடா. இப்பதான்டா வருண் மனசுல உள்ள பாரம்லாம் குறைஞ்சி ரொம்ப ரொம்ப லேசா இருக்குடா. அதோட இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன்டா. இவ்வளவு நாள் இந்த உண்மையை அவகிட்ட மறைக்கிறோமேன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தான் மச்சான் மனசு ஃபுல்லா அப்படியே லேசா அப்படியே ரெக்க கட்டி பறக்குது. அப்ப சாமி நீ சந்தோஷமா இருக்கியோ இல்லையோ, எனக்கு இப்பதான்டா நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்குது. நேற்று நைட்ல இருந்து உங்க 2 பேரும் லைஃப் என்னாகுமோ ஏதாகுமோன்னு எப்படிலாம் யோசிச்சேன் தெரியுமா? இப்பதான் மச்சான் போன உசுரே திரும்பி வந்திருக்கு. தேங்க் காட். அப்பா எல்லாம் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்புறம் மச்சான் நைட்லாம் சி போடா, வெக்க வெக்கமா வருது. இதே வெக்க வெக்கமா வருது. அடச்சி கர்ம பிடிச்சவனே, எந்த இளவை வேணா பண்ணு, ஆனா இந்த வெக்கத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணி தொலையாது. பார்க்க சகிக்கல. எது எப்படியோ 2 பேரும் ஹாப்பியா இருந்தீங்களே அதுவே போதும். மச்சான் உண்மையாவே உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. நைட்டு ஃபுல்லா தூங்காம என் லைஃப் என்ன ஆகும்னு நினைச்சு யோசிச்சுட்டே இருந்திருக்க பத்தியா? நண்பேண்டா. சரி சரி போதும் மூஞ்சுக்கு முன்னாடி போகலாத. சரிடா, ஆபீஸ் எப்படி வரியா இல்ல என்ன? டேய் என்னடா இன்னைக்கெல்லாம் ஆபீஸ்லாம் வர முடியாது. சரி சரி ரொம்ப வழியாத, நானே பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். சரி ஓகேடா, முக்கியமான அப்பாயின்மெண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்ல. என் போன் சார்ஜ்ல இருக்கு. சரிடா, ஒரு நிமிஷம் இரு. மச்சான் என்னாச்சுடா, அப்பாயின்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா என்ன? கிளைண்ட்ஸ் ஏதாச்சும் வராங்களா? ஆமா மச்சான், ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கான். அதான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்ல சொன்னாங்க. ஓ அப்படியா? சரிடா, எந்த கிளைண்ட்னு சொல்லு, நான் சொல்றேன். மச்சான் கிளைண்ட்லாம் இல்லடா, அது விக்ரம் தான் உன்னை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காராண்டா. வாட்? விக்ரம் என்ன பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரா? டேய் வருண், என்னடா உளர்ற? டேய் நான் ஒன்றும் உளரலடா. உனக்கு எப்படி ஷாக்கா இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் ஷாக்கா இருந்துச்சு. அதனால நானும் 2-3 டைம்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். விக்ரம் தான் உன்னை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காராம். அவரு எதுக்குடா என்ன பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டிருக்காரு? பிசினஸ் டீலிங் கூட 2 கம்பெனிஸ்க்கும் கிடையாது, பின்ன எதுக்கா இருக்கும்? டேய் என்ன மோகனே, என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சரி ஓகே, இப்போ என்ன நீ வரேன்னு சொல்லட்டுமா இல்லனா கேன்சல் பண்ணிடலாமா? ஒன்றும் கேன்சல்லாம் பண்ண வேண்டாம்டா. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருந்தா சரி ஓகேடா, நீ கால் பண்ணி நான் ஒரு 1 ஹவர்ல வந்துருவேன்னு சொல்லு. ஓகே மச்சான், அப்ப நீ போய் ரெடி ஆகிட்டு வா. நானும் கூட வரேன், 2 பேரும் சேர்ந்தே போலாம். ஓகே ஓகேடா வரேன்.